ஸோ பாடத்தின் தலைப்பு நகராட்சி அமைப்புகள் தான். ஸோ ரொம்ப முக்கியமான பாடம் இது. ஸோ பாலிட்டில் அடிக்கடி கேள்வியெல்லாம் கேட்பாங்க இந்த லெசன்லேருந்து. ஸோ பாடத்துக்கு போகலாம். ஸோ இந்த வீடியோவில் நகராட்சி அமைப்புகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பகுதி 9-7 கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ பாடத்துக்கு போகலாம். நகராட்சி அமைப்புகள் சரத்து 243B இருந்து 243 வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்புறம் சரத்து 243 பியை பார்க்கலாம். இது சொறுபொருள் விளக்கம் மற்றும் வரையறைகள் பற்றியது தான் 243B. அப்புறம் 243Q பார்க்கலாம். இது நகராட்சிக்கான அமைப்பு பற்றியது தான் இது. அப்புறம் 243R பார்க்கலாம். இது சரத், அதாவது இது வந்து நகராட்சி உறுப்பினர்களை பற்றியது தான் இது. அப்புறம் 243S இது வார்டு குழுக்களுடைய அமைப்பு மற்றும் அதனை ஏற்படுத்துதல் பற்றி அதுதான் அது. அப்புறம் 243D இது வந்து இடஒதுக்கீடு பற்றியது. அப்புறம் 243U இது நகராட்சி அமைப்புடைய பதவி காலம் பற்றியது தான் அது. அப்புறம் 243V இது உறுப்பினருடைய தகுதி இழப்பு பற்றியது. அப்புறம் 243W இது நகராட்சி அமைப்புடைய அதிகாரம் மற்றும் பொறுப்புகள் பற்றியது. அப்புறம் 243X இது நகராட்சியுடைய வரி விதிக்கு அதிகாரம் மற்றும் நிதிகள் பற்றியது. அப்புறம் 243Y இது நிதி ஆணையம் பற்றியது. அப்புறம் 243Z இது நகராட்சியுடைய தணிக்கை கணக்குகள் பற்றியது. அப்புறம் 243ZA இது நகராட்சியுடைய தேர்தல் பற்றியது இது. அப்புறம் 243ZB இது யூனியன் பிரதேசங்களுக்கான நகராட்சி அமைப்பு பற்றியது. அப்புறம் 243ZC இது சில ஆட்சி பகுதிகளுக்கு பொருந்தாது. அப்புறம் 243ZD இது மாவட்ட திட்டக்குழு. அப்புறம் 243ZE இது பெருநகர திட்டக்குழு. அப்புறம் 243ZF இது நகராட்சி அமைப்புகளுக்கு ஏற்கனவே உள்ள சட்டங்களுடைய தொடர்ச்சி தான் அது. அப்புறம் 243ZG இது தேர்தல் விஷயங்களை நீதிமன்ற குறுக்கீட்டுக்கான தடை தான் 243ZG அது. அப்புறம் 74வது சட்ட திருத்தம் 1992 பார்க்கலாம். 1992ஆம் ஆண்டில் 74வது சட்ட திருத்தம்படி தான் நகராட்சி அமைப்புகள் என்னும் பகுதி 9-7 சரத்து 243B 243ZG வரைக்கும் இந்திய அரசமைப்பில் சேர்க்கப்பட்டுச்சு. ஸோ இந்திய அரசமைப்பில் சேர்க்கிறாங்க. எதனா இந்த நகராட்சி அமைப்பு எப்போனா 1992 74 சட்டத்தின்படி 9A அந்த பகுதியில் சரத்து 243B 240ZG வரைக்கும். அப்புறமேல் வந்து இந்த சட்டத்திருத்தத்தின் மூலம் வந்து 12வது அட்டவணை வந்து இந்திய அரசமைப்பில் சேர்க்கப்பட்டது இது. அப்புறம் நகர்பாலிகா என சொல் வந்து நகர்ப்புற பகுதிகளில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுடைய மூலம் நடத்தப்படும் அரசை தான் குறிக்கிறது நகர்பாலிகா அப்படின்னா. அப்புறம் இந்த சட்ட திருத்தம் வந்து 1993ஆம் ஆண்டில் ஜூன் 1ஆம் தேதி நடைமுறைக்கு வந்தது. அடுத்தது நகராட்சி அதோடைய சொற்பொருள் விளக்கம் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து சரத்து 243B இருக்கு. சரி, இப்போ பார்க்கலாம். குழு என்பது வந்து சரத்து 243S படி உருவாக்கப்பட்ட குழுவை தான் குறிக்கிறது. அப்புறம் மாவட்டம் என்பது வந்து மாநிலத்துடன் அமைந்துள்ள ஒரு மாவட்டத்தை குறிக்கிறது. பெருநகர பகுதி அல்லது மாநகராட்சி என்பது வந்து 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட நகராட்சிகளை அல்லது பஞ்சாயத்துகளை மற்றும் 1 அல்லது அதுக்கு மேற்பட்ட மாவட்டங்களை உள்ளடக்கிய 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட ஆளுநரால் அறிவிக்கப்படும் பகுதியை தான் குறிக்கிறது தான் நகராட்சி. அடுத்தது நகராட்சி பகுதிகளும் ஆளுநரால் தான் அறிவிக்கப்படும் ஒரு பகுதியாக இருக்கு. மக்கள் தொகை என்பது வந்து கடைசியாக எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி குறிக்கிறது தான் மக்கள் தொகையை. இப்போ நகராட்சியோட அமைப்பை பற்றி பார்க்க போகிறோம். இது சரத்து 243 Q இருக்கு. ஸோ அதை பார்க்கலாம். 3 வகையான நகராட்சி அமைப்புகள் இருக்கிறது. அவை வந்து நகர பஞ்சாயத்து, அப்புறம் நகராட்சி, மாநகராட்சி அப்படின்னு 3 இருக்கு. சரி, நகர பஞ்சாயத்துனா கிராமத்திலிருந்து நகரமாக மாறக்கூடிய பகுதி தான் நகர பஞ்சாயத்து. நகராட்சி அப்படின்னா ஒரு சிறிய நகர்ப்புற பகுதி தான் நகராட்சி. மாநகராட்சினா பெரிய நகர்ப்புற பகுதி தான் மாநகராட்சி. அப்புறம் நகர பஞ்சாயத்து, நகராட்சி, மாநகராட்சி என்று அறிவிக்கும் நபர் வந்து ஆளுநர் தான். ஸோ ஆளுநர் தான்
நகர பஞ்சாயத்து, நகராட்சி, மாநகராட்சின்னு அறிவிக்கிறாரு. அப்புறம் பின்வருவற்றை கருத்தில் கொண்டு தான் அவர் இவற்றை வந்து இந்த மாதிரி பிரிக்கிறாரு. என்னன்னா, மக்கள் தொகை அடிப்படையில், மக்கள் தொகை அடர்த்தி, வருமானம், விவசாயம், விவசாயம் அல்லாத துறையிட வேலை வாய்ப்பு, அப்புறம் பொருளாதார முக்கியத்துவம், ஆளுநர் பொருத்தமாக கருதக்கூடிய பிற காரணங்கள் இருக்கு. அடுத்தது நகராட்சி உறுப்பினர்களுடைய கட்டமைப்பு பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இது சரத்து 243 6 கொடுக்கப்பட்டிருக்கு. நகராட்சியில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கான இடங்கள் வந்து நேரடி தேர்தல் மூலம் தான் தேர்ந்தெடுக்க வேண்டுமே. கீழ்கண்டவர்களை நகராட்சி அமைப்பின் உறுப்பினர் கட்டமைப்புல சேர்த்துக்கொள்ள சட்டமன்றத்துக்கு அதிகாரம் உண்டு. இதுதான் நகராட்சி நிர்வாகத்தில் சிறந்தவர், அப்பகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர், அப்பகுதி பாராளுமன்ற உறுப்பினர், நகராட்சி பகுதிக்குள்ள பதிவு செய்யப்பட்ட மாநில குழு உறுப்பினர்கள், அப்புறம் சரத்து 243 எஸ்ஸின் படி அமைக்கப்பட்ட குழுக்குடைய தலைவர்கள், அப்புறம் மேற்கண்ட நபர்கள் வந்து நகராட்சி கூட்டங்களை பங்கேற்கும் போது வாக்களிக்கும் உரிமையெல்லாம் கிடையாது. அப்புறம் நகராட்சி தலைவரை எவ்வாறு தேர்ந்தெடுப்பது என்பதை மாநில சட்டமன்றம் வந்து தீர்மானிக்கலாம். அப்புறம் வார்டு குழுவை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வார்டு குழு வந்து சரத்து 243 எஸ்ல இருக்கு. ஸோ இப்போ அதை பற்றி பார்க்கலாம். 3 லட்சம் அல்லது அதுக்கு மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட ஒரு நகராட்சியோட எல்லைக்குள்ள ஒன்று அல்லதுக்கு அதுக்கு மேற்பட்ட வார்டுகளை இணைத்து வார்டு குழுக்கு வந்து ஏற்படுத்தப்படுமே. ஸோ வார்டு குழுக்கள் தொடர்பாக சட்டமன்றத்தில் அதிகாரங்கள் பார்க்கலாம். ஸோ வார்டு குழுக்கள் தொடர்பான சட்டமன்ற அதிகாரங்கள் இதெல்லாம். வார்டு குழு அமைப்பு பற்றியது, வார்டு குழு உறுப்பினர் கட்டமைப்பு பற்றியது, வார்டு குழு இடங்கள், வார்டு குழு உள்ளிட்ட மற்ற குழுக்களை அமைக்கிறது இதெல்லாம். அப்புறம் ஒரு வார்டு குழுவில் ஒரே ஒரு வார்டு இருந்தால் அந்த வார்டு உறுப்பினர் தான் அந்த குழுடைய தலைவராக இருப்பார். ஒரு வார்டு குழுவில் 2 அல்லது அது மேற்பட்ட வார்டுகள் இருந்தால் அந்த உறுப்பினர் ஒருவரை வார்டு குழு தலைவராக வந்து வார்டு உறுப்பினர் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். அதுதான் வார்டு. அடுத்தது இடஒதுக்கீடு பற்றி பார்க்க போகிறோம். இடஒதுக்கீடு வந்து சரத்து 243 டியில் கொடுக்கப்பட்டிருக்கு. நகராட்சி அமைப்புகளில் உள்ள இடங்களில் பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடி இனத்தவருக்கு வந்து அந்த பகுதியுடைய மக்கள் தொகையுடைய அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும். அவ்வாறு ஒதுக்கப்பட்ட இடங்களில் 3 1 பங்குக்கு குறையாம பெண்களுக்கும் ஒதுக்கப்பட வேண்டும். பெண்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும். இடஒதுக்கீடு தொடர்பாக வந்து பின்வருவற்றை சட்டம் வந்து ஏற்றலாமே. நகராட்சி இடங்களில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு, அப்புறம் நகராட்சி தலைவர் பதவியில் எஸ்சி அப்புறம் எஸ்டி மற்றும் பெண்களுடைய இடஒதுக்கீடு இதுக்கு. அடுத்தது பதவிக்காலம் பற்றி பார்க்க போகிறோம். சரத்து 243 யூல இருக்கு. அதாவது நகராட்சியுடைய பதவிக்காலம் அதோடைய முதல் கூட்ட தேதியிலிருந்து 5 ஆண்டு காலம் வரை. நகராட்சியினை கலைக்கும் அதிகாரம் மாநில அரசிடமிருந்து உள்ளது. அவ்வாறு கலைப்பதற்கு முன்பே வந்து அந்த நகராட்சி வந்து தார்மீக அடிப்பில் வாய்ப்பினை வழங்க வேண்டும். நகராட்சியுடைய தேர்தல் அதன் பதவிக்காலம் முடியும் முன்பே நடத்தப்பட வேண்டும். நகராட்சி கலைக்கப்பட்டால் 6 மாதத்துக்குள்ள தேர்தல் வந்து நடத்தப்பட வேண்டும். கலைக்கப்பட்ட நகராட்சி வந்து மீண்டும் புதிதாக அமைக்கப்பட்டால் மீதமுள்ள காலத்துக்கு மட்டுமே செயல்பட முடியுமே. கலைக்கப்பட்ட நகராட்சியின் மீதமுள்ள பதவிக்காலம் 6 மாதத்துக்கு குறைவாக இருந்தால் புதிதாக தேர்தல் நடத்தப்பட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. அப்புறம் உறுப்பினர்களுடைய தகுதியின்மை பற்றி பார்க்க போகிறோம். இது சரத்து 243 வீல இருக்கு. அதை பற்றி பார்க்கலாம். நடைமுறையில் இருக்கும் ஒரு சட்டத்தினை கீழோ அல்லது மாநில சட்டமன்றம் இயற்றும் சட்டத்தின் கீழோ தகுதியின்மை காரணமாக உறுப்பினர்களை நீக்கம் வந்து செய்யலாமே. 21 வயது பூர்த்தி அடைந்து 25 வயதுக்கு குறைவாக உள்ள நபரை 25 வயதுக்கு குறைவாக இருப்பதை காரணம் காட்டி தகுதியின்மை வந்து செய்தல் கூடாது. அப்புறம் மாநில சட்டமன்றம் நிர்ணயிக்கும் அதிகார அமைப்பு தகுதியின்மை பற்றி விசாரணை செய்யுமே. மாநில சட்டசபைக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிற தகுதிகளை வந்து கொண்ட அனைவரும் வந்து நகராட்சி உறுப்பினர் தேர்ந்தெடுக்க தகுதியுடையவர்கள். விதிவிலக்கு வந்து உறுப்பினருடைய வயது வந்து 21 இருந்தால் போதும். அடுத்தது அதிகாரங்கள் மற்றும் பொறுப்புகளை பற்றி பார்க்க போறோம். இது சரத்து 243 டபிள்யூல இருக்கு. நகராட்சி அமைப்புகளுக்கு வந்து அதிகாரங்கள் மற்றும் பொறுப்புகள் வழங்க மாநில சட்டமன்ற அதிகாரம் பெற்றுள்ளது. அவை வந்து சமூக நீதி, பொருளாதார வளர்ச்சிக்கான திட்டங்களை தயாரிக்கிறது, அப்புறம் திட்டங்களை செயல்படுத்துறது, 12 அட்டவணையில் குறிப்பிட்டுள்ள 12 துறைகளுக்கு வந்து அதிகாரம் வாங்குது இதெல்லாம். அப்புறம் வரி விதிக்கும் அதிகாரம்
மற்றும் நிதிகள் பற்றி பார்க்க போகிறோம். இது சரத்து 243 எக்ஸில் இருக்குது. அப்புறம் மாநில சட்டமன்றம் வந்து வரி விதிப்பு, வசூல் மற்றும் கட்டணங்கள் போன்றவற்றை வசூலிக்க அதிகாரம் அளிக்கலாமே. மாநில அரசு வந்து மாநில அரசு விதித்து வசூலிக்கும் வரிகள், அப்புறம் சுங்க கட்டணங்கள் போன்றவற்றை நகராட்சிகள் ஒதுக்கலாமே. நகராட்சி அமைப்பினால் வசூலிக்கப்படும் தொகையினை வருவாய்க்க மற்றும் செலவு செய்ய வந்து ஒரு நிதிக்குழு வந்து உருவாக்கலாமே. மாநில தொகுப்பு நிதியிலிருந்து நகராட்சிகள் வந்து உதவி மனு வழங்கலாம். இதெல்லாம் அப்புறம் மாநில நிதிக்குழு பற்றி பார்க்க போகிறோம். இது சரத்து 243 ஒயில் இருக்குது. சரத்து 243 ஐயின் படி வந்து அமைக்கப்பட்ட நிதிக்குழு வந்து நகராட்சியுடைய நிதி நிலைமையை ஆய்வு செய்து இதன் பரிந்துரை வந்து மாநில ஆளுநருக்கு அனுப்புமே. அப்புறம் மாநில நிதிக்குழு பணிகள் பற்றி பார்க்க போகிறோம். மாநில அரசால் விதிக்கப்பட்ட நிகர வரிகள், சுங்க வரிகள், கட்டணங்களை வந்து மாநில மற்றும் நகராட்சியிடையே வந்து எவ்வாறு பகிர்ந்து கொள்வது என்பதை பற்றி அறிவுரை வழங்குறது. நகராட்சியுடைய பல்வேறு அமைப்புகளுக்கு மத்தியில் எவ்வாறு நிதி வந்து ஒதுக்கீடு செய்வது என அறிவுரை கூறுறது. நகராட்சிக்கான உதவி மானியம் வழங்க பரிந்துரைப்பது. நகராட்சியினுடைய நிதி நிலையை மேம்படுத்துக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது. ஆளுநரால் குறிப்பிடப்படும் எந்த ஒரு விஷயம் குறித்து இந்த குழு தனது பரிந்துரை வழங்கலாம். இதெல்லாம் வந்து மாநில நிதிக்குரிய பணிகள். இதெல்லாம் அப்புறம் கணக்குகளினுடைய தணிக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கணக்குகளின் தணிக்கை இது சரத்து 243 இசட்ல இருக்கு. மாநில சட்டமன்ற இயற்றும் சட்டத்தின்படி ஒவ்வொரு நகராட்சி அமைப்புகள் வந்து கணக்கு நிர்வாகத்தில் மற்றும் தணிக்கையை மேற்கொள்ள வேண்டும். அப்புறம் தேர்தல் பற்றி பார்க்கலாம். தேர்தல் வந்து 243 இசட் இருக்கு. சரத்து 243 கேயின் படி வந்து அமைக்கப்பட்ட மாநில தேர்தல் ஆணையம் வந்து நகராட்சி அமைப்புகளுக்கான தேர்தலை நடத்துகிறது. அப்புறம் தேர்தல் ஆணையத்துடைய பணிகள் பற்றி பார்க்க போகிறோம். இதுதான் அதனுடைய பணிகள். நகராட்சியுடைய தேர்தல் மேற்பார்வை செய்கிறது, வாக்காளர் பட்டியலை தயாரிக்கிறது, தேர்தல் விதிகளை கட்டுப்பாடுகளை வரையறுக்கிறது. அப்புறம் நகராட்சி தேர்தல் தொடர்பான அனைத்து விஷயங்கள் தொடர்பாகவும் சட்டங்களை இயற்றும் அதிகாரம் மாநில சட்டசபைக்கு உள்ளது. அடுத்தது யூனியன் பிரதேசங்களுக்கான நகராட்சி தன்மை பற்றி பார்க்க போகிறோம். இது சரத்து 243 இசட் பியில் இருக்குது. யூனியன் பிரதேசங்களுக்கு பொருந்தக்கூடிய விதிமுறைகளை வகுப்பவர் குடியரசுத் தலைவர் தான். யூனியன் பிரதேசங்களுக்கான விதிமுறைகளை நடைமுறைப்படுத்துபவர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்ட துணைநிலை ஆளுநர் அல்லது நிர்வாகிகள் தான். அடுத்தது சில ஆட்சி பகுதிகளுக்கு பொருந்தாது. சரத்து 243 இசட்சியை பற்றி பார்க்கலாம். இந்திய ஆட்சி பகுதியில் உள்ள சில பரப்பிடங்களுக்கு நகராட்சி அமைப்பு முறை பொருந்தாது என இந்த சரத்து தான் கூறுகிறது. அசாமு, மேகாலயா, திரிபுரா, மிசோரம் ஆகிய மாநிலங்களில் உள்ள பகுதிகளுக்கு வந்து இதெல்லாம் பொருந்தாது. அப்புறம் மேற்கு வங்காள மாநிலத்தில் டார்ஜிலிங் மாவட்டத்தினுடைய மலைப்பகுதியில் உள்ள டார்ஜிலிங், கோர்காவ் ஆகிய இடங்களுக்கு பொருந்தாது இதெல்லாம். அடுத்து மாவட்ட திட்டக்குழு பற்றி பார்க்க போகிறோம். இது சரத்து 243 இசட்ல இருக்குது. ஸோ மாவட்ட திட்டக்குழு ஒவ்வொரு மாநிலத்திலும் மாவட்ட அளவில் வந்து ஒரு மாவட்ட திட்டக்குழு வந்து இருக்க வேண்டும் என இந்த சரத்து தான் கூறுகிறது. இதன் 243 இசட் தான். இந்த குழு அந்த மாவட்டத்தில் உள்ள பஞ்சாயத்துகள் மற்றும் நகராட்சிகள் வந்து தயார் செய்ய வளர்ச்சி திட்ட மாதிரியை வந்து ஒருங்கிணைக்கும் வேலையை தான் செய்கிறது. மேலும் அந்த திட்ட மாதிரியை மாநில திட்டக்குழுவுக்கு அனுப்பி வைத்து இதனுடைய கடமையாக இருக்கும். அப்புறம் மாநில சட்டமன்றத்தின் மூலம் மாவட்ட திட்டக்குழுடைய கட்டமைப்பு மற்றும் அவற்றுடைய இடங்களை நிரம்புகின்ற முறை வந்து போன்றவை தீர்மானிக்கப்படுறது. இந்த குழு வந்து 4 பங்குக்கு குறைவில்லாத உறுப்பினர்கள் பஞ்சாயத்து மற்றும் நகராட்சி அமைப்புகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. மாவட்ட திட்டக்குழு தலைவர் சட்டமன்ற விதிக்கப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாரு. இதனுடைய தலைவர் வந்து மாவட்ட ஊராட்சி தலைவர் தான் ஆவார். அப்புறம் மாவட்ட திட்டக்குழு உறுப்பினர்கள் பற்றி பார்க்க போகிறோம். இதுதான் மாவட்ட திட்டக்குழு உறுப்பினர். ஸோ மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர், மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர், மாவட்டத்தில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் இவங்களாம். தமிழ்நாட்டில் தற்போது மொத்தம் 37 மாவட்ட ஊராட்சிகள் உள்ளது. சென்னை மாவட்டம் வந்து தவிர்த்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு மாவட்ட ஊராட்சி குழு வந்து அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் சென்னையில் மட்டும் இல்லை. அடுத்தது பெருநகர திட்டக்குழு. இது சரத்து 243 இசட்இல இருக்கு. பெருநகர பகுதியுடைய மேம்பாட்டுக்கு திட்டங்களை வரைவதற்காக கட்டாயம் வந்து ஒரு பெருநகர திட்டக்குழு வந்து அமைக்கப்பட வேண்டும். மாநில சட்டமன்றத்தின் மூலம் பெருநகர திட்டக்குழுடைய கட்டமைப்பு மற்றும் அவற்றுடைய இடங்கள் நிரப்புகின்ற முறையை போன்ற தீர்மானிக்கப்படுறது. இந்த குழு வந்து 273 பங்குக்கு குறைவில்லாத
உறுப்பினர்கள் வந்து நகராட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மற்றும் பெருநகர் பகுதியில் உள்ள பஞ்சாயத்து தலைவர்கள் தங்களுக்குள்ள தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டுமே. ஒவ்வொரு பெருநகர திட்டக்குழு வந்து அந்த பகுதியில் உள்ள பஞ்சாயத்துகள் மற்றும் நகராட்சிகள் தயாரித்த திட்டங்களை வந்து ஒருங்கிணைத்தும் பணியை செய்கிறது. இந்த குழுடைய தலைவரை எவ்வாறு தேர்ந்தெடுப்பது என்று வந்து மாநில சட்டமன்றம் முடிவு செய்து கொள்ளலாமே. இந்த குழு வந்து தயாரித்த வளர்ச்சி திட்டத்தினை இந்த குழு தலைவர் மற்றும் ஆளுநருக்கு வந்து அனுப்பி வைப்பார். அடுத்தது ஏற்கனவே நடைமுறையில் உள்ள சட்டங்களின் தொடர்ச்சி சரத் 243 EZFல இருக்கு. சரி, இப்போ இதை பற்றி பார்க்க போகிறோம். 71வது சட்ட திருத்தம் அமலுக்கு வருவதற்கு முன்பு வந்து மாநிலங்களில் நகராட்சிகள் தொடர்பாக ஏதேனும் சட்டங்கள் வந்து நடைமுறை இருந்தால் தகுதி வாய்ந்த சட்டமன்றத்தை ரத்து செய்யுமே, அதை தொடருமே. சட்டமன்றத்தினால நீக்கப்படவில்லை எனில் 74 சட்ட திருத்தம் வந்து நடைமுறைக்கு வந்ததில் இருந்து ஒரு ஆண்டு வரையிலும் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள சட்டங்கள் தொடருமே. இந்த திருத்தம் நடைமுறைக்கு வருவதற்கு முன்பு வந்து நடைமுறையில் உள்ள அனைத்து நகராட்சி அமைப்புகளும் அதன் பதவிக்காலம் முடியும் வரை இருக்கலாம் அல்லது கலைக்கப்படலாமே. அடுத்தது நீதிமன்றத்துடைய தலையீடு பற்றி பார்க்க போகிறோம். இது சரத் 243 EZGல இருக்கு. சரி, இதை பார்க்கலாம். நகராட்சி அமைப்போட தொகுதி சீரமைப்பு தொடர்பான சட்டங்களுக்கு அதாவது நகராட்சி அமைப்போட தொகுதி சீரமைப்பு தொடர்பான சட்டங்களுக்கு நீதிமன்றத்தின் மூலம் வந்து கேள்வி எழுப்ப முடியாது. அப்புறம் நகராட்சி தேர்தல் தொடர்பான விஷயங்களை நீதிமன்றம் சென்று கேட்க முடியாது. இதெல்லாம் அடுத்தது 1991ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மாநிலத்தோட மொத்த மக்கள் தொகையில 42% மக்கள் வந்து நகர்ப்புற வசிக்கிறாங்க. நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் வந்து 3 வகைப்படும். அது வந்து பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி அப்படின்ட்டு. இதை தவிர உள்ள பிற நகராட்சி உள்ளாட்சி அமைப்புகளும் பார்க்கலாம். குடியிருப்புகள், இராணுவ குடியிருப்பு வாரியங்கள், அறிவிக்கப்பட்ட பகுதி குழுக்கள், நகர எல்லைப்பகுதி குழுக்கள், துறைமுக பொறுப்பு கழகம், சிறப்பு நோக்க நிறுவனம், இதெல்லாம் வந்து பிற நகர உள்ளாட்சி அமைப்புகள். அடுத்தது பேரூராட்சியை பற்றி பார்க்க போகிறோம். பேரூராட்சி நகர உள்ளாட்சி அமைப்புடைய அடித்தளமாக விளங்குவது பேரூராட்சி தான். அதாவது 10,000க்கும் அதிகமான மக்கள் வாழும் பகுதி தான் பேரூராட்சி எனப்படும். பேரூராட்சி தலைவரும் உறுப்பினர்கள் வந்து மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. பதவி காலம் வந்து 5 ஆண்டுகள். பேரூராட்சியுடைய நிர்வாகத்தினை மேற்கொள்ள ஒரு செயல் அலுவலர் தான் நியமிக்கப்படுறாரு. தமிழ்நாட்டில் மொத்தம் 528 பேரூராட்சிகள் உள்ளது. எப்படின்னா 2021 நிலவரப்படி தான். அடுத்தது நகராட்சியை பற்றி பார்க்க போகிறோம். நகராட்சி 1,00,000க்கும் அதிகமான மக்கள் வாழும் பகுதி தான் நகராட்சி எனப்படும். நகரசபை தலைவர் மற்ற உறுப்பினர்களை மக்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்கிறாங்க. பதவி காலம் வந்து 5 ஆண்டுகள். நகராட்சியுடைய நிர்வாகம் செய்ய நகராட்சி ஆணையர் தான் ஒருவர் வந்து அரசால் நியமிக்கப்படுறாரு. தமிழ்நாட்டில் தற்போது 158 நகராட்சிகள் உள்ளது. எப்படின்னா 2021 நிலவரப்படி. நகராட்சியுடைய முக்கிய வருவாய் எதுன்னு பார்க்கலாம். இதுதான் சொத்து வரி, தொழில் வரி, கேளிக்கை வரி, வீட்டு வரி, இதுதான். அப்புறம் நகராட்சி தலைவராக பெரியாரை பற்றி பார்க்க போகிறோம். நகராட்சி தலைவராக பெரியாரோட பங்கு பார்க்கலாம். பெரியார் ஈவே ராமசாமி அவர்கள் 1917ஆம் ஆண்டுல இருந்து பல ஆண்டுகள் வந்து ஈரோடு நகராட்சியுடைய பெருந்தலைவராக பதவி வகித்திருக்காரு. அவருடைய பதவி காலத்துல ஈரோடு நகராட்சி மக்களுக்கான முறையான குடிநீர் வசதி, சுகாதார வசதிகளை ஏற்படுத்தி தருவதில் முனைப்பு காட்டியிருக்கிறார். 1919 குழாய் மூலம் குடிநீர் விநியோகம் முறையினை பெரியார் வந்து செயல்படுத்தினார். இந்திய நகராட்சி நிர்வாகங்களோட வரலாற்றுல இத்திட்டத்தினை முதல்ல செயல்படுத்தியவர் பெரியார் தான். அடுத்தது நம்ம இப்போ மாநகராட்சி பற்றி பார்க்க போகிறோம். மாநகராட்சி குறைந்தபட்சம் 10 லட்சம் மக்கள் தொகை கொண்ட பகுதிகள் தான் மாநகராட்சி என்று அழைக்கப்படுறது. அதாவது நகர உள்ளாட்சி அமைப்புடைய மேல் அடுக்கு என்பது தான் மாநகராட்சி அமைப்பு. மாநகராட்சியுடைய தலைவர் மேயர் தான். இவரை வந்து நகர தந்தை என்று அழைப்பாங்க. மேயர் மற்றும் உறுப்பினர்களை மக்கள் வந்து நேரடியாக தேர்ந்தெடுக்கிறாங்க. துணை மேயர் வந்து மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. மேயர் மற்றும் துணை மேயரை 3/2 பங்கு சிறப்பு பெரும்பான்மை மூலம் பதவி நீக்கம் செய்யலாமே. அப்புறம் மாநகராட்சி அமைப்புடைய நிர்வாக அலுவலர் மாநகராட்சி ஆணையர் தான். அப்புறம் இந்திய ஆட்சி பணி அதிகாரி தான் ஒருவர் தான் மாநகராட்சி ஆணையராக நியமிக்கப்படுவார். மாநகராட்சி சபையில் கொண்டு வரப்படும் தீர்மானங்கள் அனைத்தும் வந்து இவரால் தான் செயல்படுத்தப்படுறது. யாரால்னா மாநகராட்சியோட ஆணையர். அப்புறம் மேயரோட பணிகள் பற்றி பார்க்க போகிறோம். மேயர் அரசுக்கும் மாநகராட்சி உறுப்பினருக்கும் இடையே ஒரு இணைப்பு பாலமாக மேயர் தான் செயல்படுறாரு.
மாநகராட்சி குழு கூட்டங்களுக்கு தலைமை தாங்குவர் இவர் தான். யார்? மேயர் தான். அப்புறம் வெளிநாட்டு பிரமுகர்களை வரவேற்று உபசரிப்பவர் இவர் தான். அப்புறம் மாநகராட்சி சபையில கொண்டு வரப்படும் தீர்மானங்கள் அனைத்தும் யார மேயரால தான் செயல்படுத்தப்படுகின்றது. அது இது வந்து மேயர் தான் பதில் வரும். அடுத்தது மாநகராட்சியுடைய முக்கிய வருவாய் பார்க்கலாம். இதுதான் முக்கிய வரி. சொத்து வரி, விளம்பர வரி, தொழில் வரி, குடிநீர் வரி, கேளிக்கை வரி, இதெல்லாம் மாநகராட்சியுடைய முக்கிய வருவாய். அப்புறம் சென்னை மாநகராட்சி கட்டிடத்தை பெயர் வந்து ரிப்பன் கட்டிடம் அப்படின்னு அழைப்பாங்க. அப்புறம் தமிழ்நாட்டில் தற்போது 15 மாநகராட்சிகள் இருக்கு. சென்னை, இது வந்து பழைய டேட்டா, புதுசு என்னன்னது பார்த்துக்கணும். சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, சேலம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, திருப்பூர், ஈரோடு, வேலூர், தஞ்சாவூர், திண்டுக்கல், ஓசூர், நாகர்கோவில், ஆவடி, இதெல்லாம் வந்து அந்த 15 மாநகராட்சிகள். இப்போ வந்து இன்னும் சிலதில் ஆட் ஆகிருக்கு. ஸோ அதை அப்புறம் பார்த்துக்கலாம். அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா நகர உள்ளாட்சி தொடர்பான குழுக்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த குழுக்கள் ரொம்ப முக்கியமானது தேர்தலில் கேட்பாங்க. நகராட்சி நகராட்சி உள்ளாட்சிக்கான தொடர்பான சில முக்கியமான குழுக்கள். 1949-51 உள்ளூர் நிதி விசாரணை குழு, இது PK வட்டல் அவர் தலைவர். இது வந்து குழுக்கள், இது வந்து தலைவர். அப்புறம் 1953-54 வரி விதிப்பு விசாரணை குழு, அதோடைய தலைவர் வந்து ஜான் மத்தாய் தான். அடுத்தது 1963-65 நகரசபை ஊழியர்கள் பயிற்சி தொடர்பான குழு, இது நூருதீன் அகமது. அப்புறம் 1963-66 ஊரக நகர்ப்புற உறவு குழு, இது AP ஜெயின், அவர் தான் தலைவர். 1963 நகர்ப்புற உள்ளாட்சி நிதி வளங்கள் வளர்ச்சி மீதான அமைச்சர்கள் குழு, இது ராஃபிக் ஜஹாரியா, அவர் தான் தலைவர். 1965-68 நகர்ப்புற ஊழியர்களின் பணி சூழல் தொடர்பான குழு, அது தலைவர் எதுன்னு தெரியல, அப்புறம் பார்க்கலாம். 1974 நகராட்சி நிர்வாகத்துறையில் வரவு செலவு திட்ட சீர்திருத்தம் தொடர்பான குழு, அதனுடைய தலைவர் வந்து கிரிஜாபதி முகர்ஜி தான். 1982 மாநகராட்சி மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சியுடைய தலைவரான அந்த குழுவுடைய தலைவர் KN சகாயா. அடுத்தது இது வந்து அரசியலமைப்பு அதிகாரம் குறித்த குழு தான் இது. அடுத்தது 1985 88 இது வந்து நகரமயமாதோடைய தேசிய ஆணையம். இந்த குழுவுடைய தலைவர் வந்து CM கொரியா, அவர் தான். அவ்வளோதான். இப்போ இந்த பாடம் முடிஞ்சிடுச்சு. நம்ம என்ன பண்ணோம்னா நகர்ப்புற உள்ளாட்சி இருக்குல்ல, அதாவது நகர்ப்புற அமைப்புகள் இருக்குல்ல, ஸோ இந்த நகர்ப்புற அமைப்புகள் பற்றி நம்ம முழுதாக பார்த்துட்டோம். ஸோ ரொம்ப முக்கியமானது இந்த பாடம். இதுக்கப்புறம் வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு பாடத்தில் பார்க்கலாம். நன்றி.